நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எங்கள் உயிரை காப்பாற்றும். இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 19 வசனம் முதல் 40 வரை. அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். குறிப்பு வசனம்: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். லூக்கா 19:38. தமிழ் கலாச்சாரத்தில் குறிப்பாக விழாக்கள், பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்களின் போது இலைகளும் தாவரங்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக திருமண மண்டபங்களின் நுழைவாயிலில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குலை தள்ளிய வாழை மரங்கள் கட்டப்படுகின்றன. தோரணங்களாக பின்னப்பட்ட மா இலைகள் கதவு நிலைகளை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. வண்ணமயமான பல வகை உணவுகளை பரிமாறுவதற்கு வாழை இலைகள் தட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் தென்னை மற்றும் பனை மரங்களின் குருத்தோலைகள் பலவிதமாய் பின்னப்பட்டு அலங்கார பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. யூதேயாவிலும் இலைகள் அவர்களின் கொண்டாட்டங்களில் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிகிறது. கழுதை மேல் ஏறி இயேசு கிறிஸ்து பவனியாய் எருசலேமுக்குள் நுழைந்த போது பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. எகிப்திலிருந்து கிடைத்த விடுதலையை கொண்டாட உலகம் முழுவதிலுமிருந்து யூதர்கள் ஒன்று கூடிய நேரம் அது. கொண்டாட்டம் மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக பனை ஓலைகளை பயன்படுத்துவது ஒரு பாரம்பரியமாக இருந்தது.
ரோமாபுரியின் இரும்பு பிடியின் கீழ் யூதர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு மோசே செய்ததைப் போல ஒரு மேசியா எழும்பி தங்களை காப்பாற்றுவார் என்று ஏங்கினார்கள். எனவே நாசரேத்திலிருந்து அற்புதம் செய்பவரான இயேசு உள்ளே வந்தபோது அவர்களது நம்பிக்கை அதிகரித்தது. அவர்கள் மரக்கிளைகளை தரித்து அவர் வரும் வழியில் பரப்பி கைகளை அசைத்து, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். ஆத்தும இரட்சகராகிய தம்முடைய குமாரன் மூலமாக தங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய விருப்பத்திற்கு தேவன் உண்மையில் செவி கொடுத்தார். எதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி அறியாமல் இருக்கிறோம். நமது பொருளாதார, உடல் அல்லது உணர்ச்சி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் நமக்கு தேவையான உண்மையான ரட்சிப்பு நம் ஆத்தும ரட்சிப்பு. இயேசு தம்முடைய ரட்சிக்கும் வல்லமையையும் அன்பையும் நமக்கு காட்ட மனித உருவில் வந்தார். அவர் சிலுவையில் தம்முடைய தியாகத்தின் மூலம் நம் ஆத்துமாக்களை ரட்சித்தார். அதனால் அவர் நம் மூலமாக மீட்பருக்காக வேண்டி நிற்கும் பிறரின் ஆத்துமாக்களையும் ரட்சிப்பார். இயேசு உங்களை எவ்வாறு ரட்சித்தார்? தேவனின் ரட்சிக்கும் அன்பை மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் சாட்சியாக அறிவித்திடலாம்? அன்பு இயேசுவே, நீர் எருசலேமுக்குள் பவனி வந்தபோது பலர் உமக்கு குருத்தோலைகளை அளித்தனர். உமது ஒளி என் மூலமாக பிறரை சென்றடைய என் வாழ்க்கையை உமக்கு அளிக்க எனக்கு உதவும். ஆமென்.